மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீரபாண்டி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, தற்போதைய கள சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? தொடர்ந்து இந்த வீரபாண்டி ஆற்றுக்கு வரக்கூடிய நீர்வரத்து எப்படி இருக்கிறது? வளிமண்டலம் சுழற்சி காரணமாக பாத்தீங்கன்னா நேற்று மாலை 5 மணியிலிருந்து இன்று காலை 8 மணி வரை பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பாத்தீங்கன்னா மிதமான மழை மற்றும் கனமழை கொட்டி தீர்த்துச்சுன்னே சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா முல்லைப்பெரியாறு அணை பகுதியில நீர் அதிக அளவுல வந்திருக்கு. இதனால முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் நீரும் தேனி மாவட்டத்துல பெய்த நீரும் வீரபாண்டி ஆற்றுல அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா வீரபாண்டி ஆற்றே முழுகும் அளவு, அதாவது இரு கரைக்கு மேலையும் இந்த தண்ணீர் வெளியேறி இருக்கிறதுனால இங்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வீரபாண்டி ஆற்று தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுனால வர்ற நபர்கள் எல்லாமே காரை நிப்பாட்டி பைக்கை நிப்பாட்டி பொதுமக்கள் மற்றும் எல்லாமே அந்த ஆற்றை வேடிக்கை பார்க்கறதோட செல்ஃபி எடுக்கிறது, அதே மாதிரி ஆற்றில் இறங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு யாரையுமே ஆற்றில் இறங்காத வண்ணம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த நீரானது பாத்தீங்கன்னா நேரா வைகை டேமுக்கு தான் போக போகுது. இந்த நீர் பாத்தீங்கன்னா வைகை டேமுக்கு போறப்போ வைகை டேமினுடைய அணை மட்டமும் உயர்ந்துள்ளது. தற்பொழுது கரை புரண்டு ஓடுவதனால் இரு கரையிலும் இருக்கிற வயல்கள் எல்லாமே நீர் நிரம்பிய காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.